கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஜான் ஜி பேட்டன் அவர்கள் 1824ஆம் ஆண்டு ஸ்காட்லாந்தில் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே தேவபயம் கொண்ட குடும்பத்தில் வளர்ந்தார். குறிப்பாக அவருடைய தந்தையின் ஜெப வாழ்க்கை அவரை ஆழமாக பாதித்தது. அதனால் அவர் தனது வாழ்நாளை தேவனுடைய சேவைக்கு அர்ப்பணிக்க தீர்மானித்தார். பின்னர் அவர் தென் பசிபிக் கடலில் உள்ள நியூ ஹெப்ரிட்ஸ் தீவுகளுக்கு, இன்றைய வனுவாட்டு, மிஷனரியாக சென்றார். அங்கு வாழ்ந்த மக்கள் பலர் காட்டு வாழ்க்கை வாழ்ந்தவர்களாகவும் சிலர் மனித மாமிசம் சாப்பிடும் பழக்கத்துடனும் இருந்தனர். அந்த சூழலில் சுவிசேஷம் அறிவிப்பது மிகவும் ஆபத்தானது. அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரம். அவருடைய மனைவியும் சிறிய குழந்தையும் அங்கு சென்ற சில மாதங்களிலேயே மரணமடைந்தனர். ஆனாலும் அவர் தேவனில் நம்பிக்கை இழக்கவில்லை. என் வாழ்க்கை தேவனுடைய கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது என்று நம்பி தொடர்ந்து ஊழியம் செய்தார். பலமுறை மரண அச்சுறுத்தல்களில் இருந்து தேவன் அவரை அதிசயமாக காத்தார். இறுதியில் அந்த தீவுகளில் பலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். அவரது விசுவாசமும் பொறுமையும் அந்த தேசத்தின் ஆன்மீக வரலாற்றை மாற்றியது. கிறிஸ்துவ மக்களுக்கு அவர் சொல்லும் செய்தி: தேவனுக்காக வாழ்வது சுகமான பாதை அல்ல, ஆனால் அது உண்மையான பாதை. கஷ்டங்களிலும் தேவனை நம்புகிறவர் ஒருபோதும் தோல்வியடையார். ஜெபம் என்பது விசுவாசியின் மிகப்பெரிய ஆயுதம். நம் வாழ்க்கை தேவனுடைய கைகளில் இருக்கிறது. அதனால் பயப்பட வேண்டாம். சுவிசேஷம் அறிவிப்பது எத்தனை சிரமமாக இருந்தாலும் அது நம் அழைப்பு. ஜான் பேட்டன் அவர்களின் வாழ்க்கை துன்பம், இழப்பு, ஆபத்து ஆகியவற்றிற்கிடையிலும் தேவனில் உறுதியாக நிற்கும் விசுவாசம் எப்படி ஒரு தேசத்தை மாற்ற முடியும் என்பதை காட்டுகிறது. அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லும் ஒரு வலிமையான உண்மை: தேவன் அழைத்தால் எதையும் தியாகம் செய்து அவர் சித்தத்தின்படி நடப்போம். கர்த்தர் நம்மையும் இப்படியே தைரியமாகவும் விசுவாசத்தோடும் பயன்படுத்துவாராக. ஆமேன். பல இன்னல்கள் மத்தியில் தேவனின் அன்பை உலகத்துக்கு அறிவித்த இவர்களின் வாழ்க்கை வரலாற்றை மற்றவர்களும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.